எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம இட்லி, தோசை, வெண்பொங்கல், சப்பாத்தி, உளுந்து வடைனாவே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தேங்காய் சட்னி தாங்க. அந்த தேங்காய் சட்னி நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் துருவினாலும் எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய். காரத்துக்கு பச்சை மிளகா 3 பச்சை மிளகாங்க. இது பெரிய பச்சை மிளகானால நான் 2 உடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நிறைய சேர்க்க வேணாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பூண்டு பல் 1 சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க. இது நிறைய சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சட்னியை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு சட்னி கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இனி நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்திடலாம். தாளிக்கிறதுக்கு சின்னதாக பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடிங்க. நீங்களும் நான் எடுத்த அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.